தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இன்று மீண்டும் ஈரான் அறிவிச்சிருக்காங்க 2 போர்க்கப்பல், 2மே அமெரிக்காவுடைய போர்க்கப்பல். இதுவரை நமக்கு தெரியும் இந்த யுஎஸ் ஆப்ரஹாம் கப்பல் அப்படிங்கிறது அடி வாங்குறதுக்குன்னே அளவெடுத்து செஞ்சு வச்ச கப்பல்ன்ட்டு அது அடி வாங்கி இருக்குது. அதை கூட விட்டுறலாம். அவங்க எப்பயுமே பழைய கஸ்டமர், புது கஸ்டமர் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. இன்னைக்கு யுஎஸ் ஜெரால்டு வந்திருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு தாறுமாறாக அடி வாங்கி திணறி போயிருக்காங்களாமா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதை ஈரானே கிளைம் பண்ணிருக்காங்க. முதல்ல இந்த யுஎஸ் ஆப்ரஹாம் கப்பல் இருக்கு பாருங்க, அது ஈரான்ல தாக்குதல் வாங்கிட்டு இப்ப பின்னோக்கி என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்திய பெருங்கடலுக்கே கொண்டு போயிருக்காங்க. அவ்வளவு தூரத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு போயிட்டாங்கன்னா எந்த அளவுக்கு அந்த கப்பலால தங்களை தானே கூட தடுத்து கொள்ள முடியல அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவ்வளவு பெரிய கப்பல், அது மிதக்கக்கூடிய ஒரு தீவுனே சொல்லுவாங்க. அப்படி இருக்கும், அவ்வளவு பெருசா இருக்கும். அது பாக்குறதுக்கு நம்ம சும்மா கப்பல்னு பேசிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பிரம்மாண்டம் நீங்க படத்துல கூட பாத்திருக்க முடியாது. அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கப்பல் தான் அது. அதுவே ஆட்டம் கண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கு. யுஎஸ் ஆப்ரஹாம் கப்பலே ஆட்டம் கண்டிருக்கு. அடுத்து இந்த ஜெரால்டு கப்பல் அப்படிங்கிறது 1,80,000 கோடி மதிப்புல அது செஞ்சிருக்காங்க. கோடியிலேயே 1,80,000 கோடினா கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடின்னு வச்சுக்கோங்க. 2 லட்சம் கோடிக்கு பாத்தீங்கன்னா ஒரு கப்பல் செஞ்சிருக்காங்கன்னா எப்படி இருக்கும்? 1 கோடி 2 கோடி இல்ல, 2 லட்சம் கோடினா எவ்வளவு பெரிய தொகையை ஒரு நாட்டுடைய ஒரு முக்கியமான தொகையவே இந்த கப்பல்ல போட்டிருக்காங்க. அதனாலதான் கப்பலுக்கு அடி விழுந்துனுமே என்ன பண்ணிடுறாங்கன்னா தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்ப அந்த கப்பலை தாக்குனதான் அறிவிப்பு வந்திருக்கு. முதல்ல என்ன அறிவிப்பு வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 77 கிலோமீட்டர் தூரத்துல அபுதாபி கிட்ட நிறுத்தப்பட்ட ஒரு விமான தாங்கி போர்க்கப்பல், அமெரிக்காவுடைய விமான தாங்கி போர்க்கப்பலை ஈரான் அடிச்சிருக்காங்க அப்படின்னு தகவல் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் பேர் வரல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யுஎஸ் ஜெரால்டு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்திருக்கு. அப்ப இவங்க கொண்டு போய் அங்கங்க நிறுத்தி வச்சாங்க. ஹார்மோஸ்ல பாத்தீங்கன்னா அடிக்கிறதே இப்படி இருக்குது. ஆனா மறுபக்கம் பாத்தீங்கன்னா செங்கடலுக்கு எல்லாம் போயிட்டா ஏமனுடைய போராளிகள் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லவே முடியாது. இந்த அடியே இவங்க தாங்க மாட்டேங்கிறாங்க. அப்ப 2 போர்க்கப்பலுமே, பிரம்மாண்டமான 2 போர்க்கப்பலுமே தாக்கப்பட்டிருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா பின்னோக்கி இந்தியன் ஓசனுக்கே போயிருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அடி வாங்கியிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கோ தவிர அதை பத்தி புகைப்படங்கள் எதுவும் வரல. இப்ப அதை என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நகர்வுகள் வச்சுதான் தெரியும். இதெல்லாம் இல்லாம இந்த 3வது கப்பல் அடி வாங்குறதுக்குன்னே பாத்தீங்கன்னா ஜார்ஜ் புஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய கப்பலை கொண்டு வர போறதாக சொல்லியிருக்காங்க. அதுவும் கிளம்பிருச்சாமா, அடி வாங்கிட்டு போறதுக்காக வந்துட்டு இருக்கு லைன்ல. இத்தனைக்கும் இந்த கப்பல் எல்லாம் பாத்தீங்கன்னா விமானங்கள் மட்டுமே குறைந்தது 100 கிட்டத்தட்ட இருக்குது. அந்த யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம்லயே 90 விமானங்கள் இருக்கு. அந்த மாதிரி இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா 90 கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஒரு 50ல இருந்து 100 வரை பார்த்தா விமானங்களே இருக்கு, விமான தளங்கள் இருக்கு, ஓடுபாலம் இருக்கு. எல்லாத்துக்கு மேல பாத்தீங்கன்னா வான் தடுப்பு சாதனங்கள் இருக்கு. நம்பர் 1 வான் தடுப்பு சாதனங்களை அதுலதான் அவங்க பொருத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா வேற ஏதாவது ஹிட் பண்ணிருச்சுன்னா அதோட அந்த சோழி முடிஞ்சிருமேன்னு பயந்துட்டு அவ்வளவு செலவு பண்ணி வச்சிருக்காங்க. இத்தனை பண்ணியுமே ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல்ல இருந்து அதனால தப்பிக்க முடியலைங்கிறதுதான் நிலவரமாக இருக்கு. இந்த இடத்துலதான் நாம ஒண்ணு புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய இன்னும் தடுப்பு ஏவுகணைகள் வச்சிருக்கக்கூடிய அந்த கப்பலாலேயே ஈரானுடைய ஏவுகணைகள் தடுக்க முடியலனா அப்ப ஈரான் போன்ற ஒரு நாட்டுக்குள்ள அவங்க இஸ்ரேலோ அமெரிக்காவோ செய்யக்கூடிய தாக்குதலை எப்படி அவங்களுடைய வான் தடுப்புகள் தடுக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா பாத்தீங்கன்னா அவர்களிடத்துல ஒண்ணு நம்பர் 1 வான் தடுப்புகள்லாம் இல்ல, இருக்கிறதே சைனாவோடதுதான். கொஞ்சம் வான் தடுப்பு விஷயத்துல சைனா என்ன பண்ணிருக்காங்கன்னா தோல்விதான் தழுவிருக்காங்கன்னு தெரியுது. கொஞ்சம் சக்சஸ் ரேட் கம்மியா இருக்குன்னு தெரியுது. அது இல்லாமலும் அப்படியே வான் தடுப்புகள் ஒழுங்கா வேலை செஞ்சாலும் கூட இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய போர்க்கப்பல் எல்லாம் பாத்தீங்கன்னா போர்க்கப்பல், போர் விமானம், அது போர் விமானம்னா ஒரு நேரத்துக்கு 200ல இருந்து 250 போர் விமானம் உள்ள பறக்குதாமா. அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா போய் ஒரே நேரத்துல தாக்க முடியாது. ஏதோ 1-2 வந்தா தாக்குவாங்க. 200-250ன்னு வச்சு வரும்போது என்ன பண்ணிடுவாங்கன்னா முதல் இலக்குகளே அந்த வான் தடுப்புகளுக்கு கொடுத்துட்டுதான் அவங்க உள்ள போவாங்க. அதனால வான் தடுப்புகள் அப்படிங்கிறது இந்த போர்ல பெருசா பிரயோஜனம் ஆகாது அப்படிங்கறதை நம்ம 2 பக்கமுமே தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஈரான்ல பாத்தீங்கன்னா இதுவரையும் 65 பள்ளிக்கூடங்கள் தாக்கப்பட்டிருக்குன்னு ஒரு தகவல் கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஒரு அதிர்ச்சியான தகவல் தான் நம்ம சொல்லலாம். 65 பள்ளிக்கூடத்தை எதுக்கு இந்த அமெரிக்கா தாக்குறாங்க கேட்டா பாத்தீங்கன்னா மக்களை காப்பாத்துறோங்கிறாங்க, குழந்தைகள் பாவங்கிறாங்க. ஆனா இவங்க செய்யறது ஏதாவது ஒண்ணு பாத்தீங்கன்னா நியாயமா இருக்கா? உலகமே பாத்துட்டு இருக்கு இந்த பெட்ரோலுக்காகத்தான் இந்த ஒரு பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க ஆயில பத்தி பேசாம அணு ஆயுதத்தை பத்தி பேசுவாங்க. சரி, அந்த அணு ஆயுதம் தான் இருக்கான்னு கேட்டா அதுக்கு அந்த IAEA என்ன சொல்லுவாங்கன்னா அணு ஆயுதம் இல்ல, தயாரிச்சிருவாங்கன்னு எங்களுக்கு பயமா இருக்குன்னு சொல்லுவாங்க. இவங்க தயாரிக்காமயே தயாரிச்சிருவாங்கன்னு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு மறுபக்கம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இஸ்ரேலும் அமெரிக்காவும்
நூத்துக்கணக்கான அணு ஆயுதங்களை வச்சுட்டு இருப்பாங்க. அது எங்க வச்சிருப்பாங்கன்னு தெரியாது, அதுக்கு யார் பெர்மிஷன் கொடுத்திருக்காங்கன்னு தெரியாது. இவங்க மட்டும் நூத்துக்கணக்கானதை வச்சிருப்பாங்க. ஹிரோஷிமா நாகசாக்கி மேல குண்டு போட்ட அமெரிக்கா இன்னைக்கு அணு ஆயுதம் தயாரிக்க கூடாது, அது தடுக்கப்பட்ட அந்நிய விஷயம் சொல்லிட்டு பேசுறதெல்லாம் வேடிக்கையா இருக்கு. இவங்க இஷ்டத்துக்கு தான் பேசிட்டு இருப்பாங்க. அதுல வேற இன்னைக்கு பாருங்க, குழந்தைகளுடைய ஸ்கூல்ல 65 தாக்கி வச்சுட்டு இருக்காங்க. ஆனா கேளுங்க, முதல் தாக்குதல் நடந்துச்சு பாருங்க. அதாவது ஸ்கூல்ல அந்த மினாபா அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல 165 குழந்தைகள் இறந்தாங்களே, அந்த தாக்குதலுக்கு ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாருன்னா அது ஈரான் தான் தாக்குனாங்கன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு ஈரான் இந்த ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு இருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய அந்த உதரி பாகங்கள்லாம் இருக்கு பாருங்க, அமெரிக்காவுடைய ப்ரொடக்ஷன். உங்களுக்கே தெரியலையா அவங்க எதை போட்டாங்களோ, என்ன குண்டுகள் போட்டாங்களோ அது ரொம்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட குண்டுகள்னு சொல்லப்படுது. பொதுவான இடத்துல போடுற மாதிரி போடலையாமா, வேணும்னே அந்த ஸ்கூல் அழியணுங்கிறதுக்காகவே இவங்க போட்டிருக்காங்க. அதனால ஸ்பெஷலா அந்த இடத்துல குண்டு போட்டிருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய அந்த உதரி பாகங்கள்லாம் கிடைச்சிருக்கு. இதையெல்லாம் காமிச்சு இன்னும் கூடவா இந்த உலகம் இவங்க சொல்றதை நம்புன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரான் கேட்டிருக்காங்க. அப்படி ஒரு ஸ்கூலை தான் இவனுங்க ஈரான் தாக்குனாங்கன்னு போய் சொல்றாங்களே, அதுக்குதான் ஈரான் சொல்றாங்க அவனுங்க இன்னும் 65 ஸ்கூலை தாக்கி வச்சிருக்கானுங்க, நாங்க அதெல்லாம் லீவ் விட்டுட்டனால என்ன தெரியல அங்க இருக்கக்கூடிய இறப்புகள் வரல, அதை நாங்க ஒரு நியூஸா ஸ்ப்ரெட் பண்ணல, ஆனா ஸ்கூல் மட்டுமே 65 தாக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. சரி, இத்தனைதான் செய்யறாங்களே, இவங்க திருப்தியா போர் செய்யறாங்களான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப மிகுந்த கவலையில ட்ரம்ப் இருக்காராமா. இந்த யூதர்களுடைய பேச்சு கேட்டு அமெரிக்கா இப்ப இந்த சண்டையில மாட்டிக்கிட்டாங்க. இவங்களுடைய வரலாறே அப்படிதான். யூதர்கள் எப்பயுமே நபியவர்களுடைய காலத்துல இப்படிதான் என்ன பண்ணுவாங்க, அங்கிருந்த மக்கத்து குறைசினர்களை தூண்டி விட்டுருவாங்க, அரபுகளை தூண்டி விட பார்த்தாங்க. அதே மாதிரி அமெரிக்காவை பிடிச்சி இழுத்து விட்டாங்க. இவங்களுக்கு ஒரு தேவை இருந்தா மத்தவங்களை கூட்டிட்டு சண்டையை போட்டு அதை பிடிச்சிருவாங்க. நிறைய நயவஞ்சகத்தனம் பண்ணுவாங்க, சூனியம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த தடவை அமெரிக்கா யூதர்களுடைய பேச்சு கேட்டு போய் நல்லா வசமா மாட்டிக்கிட்டாரு. இதுல வேற பாத்தீங்கன்னா போரை நிறுத்த சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, ரஷ்யாட்ட கேட்டதுக்கு ரஷ்யாவும் என்ன பண்ணிட்டாங்க, எங்கள்கிட்ட அந்த முடிவு இல்ல, ஈரான் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஈரான் என்ன சொல்லிட்டாங்க, நாங்க பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு அப்படிங்கக்கூடிய இடமே இல்ல, உங்களை நம்பி நாங்க சமாதானத்துக்கு வரவே மாட்டோம். இனி பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கேவலமான இழப்பை தழுவ போறீங்க, தோல்வியை தழுவ போறீங்க, அதை நாங்க பார்க்கதான் போறோம், அதை செய்யாம நாங்க நிறுத்த மாட்டோம் அப்படிங்கறதே சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவுக்கு பாத்தீங்கன்னா வரலாற்று கேவலமாக ஈரான் போர் அமையும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதெல்லாம் தான் இப்ப முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு வீடியோல இன்னும் சில தகவல்களை பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஒரு ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க.